Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப பேசிக் பிகினர்ஸ் இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ. சார், இந்த ட்ரெண்ட் லைன் போடுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ட்ரெண்ட் லைன் எப்படின்னு என்ன ட்ரை பண்ணாலும் ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, கரெக்டாக கெஸ் பண்ண போட முடியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க குச்சி சேர்த்தா வந்து ட்ரெண்ட் லைன் பண்ணோம், அப்புறம் ஒரு சிலர் பாடி சேர்க்கணும் அப்படின்றாங்க. எப்படி சார் ட்ரெண்ட் லைன் போடுறது? நம்ம பாடி டு பாடி கனெக்ட் பண்ணோமா இல்லை ஷேடோ டு ஷேடோ கனெக்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வெறும் லைனில் அடங்கி போகிற விஷயம் கிடையாது, வெறும் ஒரு கோட்டில் அடங்குற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கோட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அந்த வெறும் லைன் ஒன்று போட்டுட்டு அந்த லைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பாடி லெவலில் போடணுன்றாங்களே அதுவும் கிடையாது, இந்த ஷேடோ லெவலில் போடணுன்றாங்களே அதுவும் கிடையாது. அது ஒரு ஏரியா, ஓகேங்களா? அந்த ஏரியாவை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஒரு சில டைமில் ஷேடோவும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு சில டைமில் பாடியும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போது ப்ரைஸ் எங்கேருந்து திரும்புது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு வேலை இங்கேருந்து ஏரிக்கு தான் இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏரியாவை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண சொல்ல தான் வந்து அந்த லைனை வந்து நமக்கு வருது. நம்ம ஒரு சில என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக லைன் போடுங்க அப்படின்றாங்க. லைன் வெறும் ஒரு லைனில் அடங்கி போகிற விஷயம் கிடையாது. மேபி ஒரு சில டைமில் இப்போ ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ இங்கேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த லைனு இங்கே பாடி வந்திருக்கும், இங்கே குச்சி வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ குச்சி கனெக்ட் பண்ணி ஆகணுமா, இங்கே பாடி கனெக்ட் பண்ணி ஆகணுமா, ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ண சொல்ல தான் வந்து லைன்ஸை நம்ம போடுறோம், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்லணும். வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. ஞாபகமாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஒன்று ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சதான் நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஞாபகமாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே லைனு தள்ளி வச்சிடறேன் ஃபஸ்ட் நான், அப்புறம் லைன் போடலாம். இது பாருங்கள், ப்ரைஸு இங்கேருந்து திரும்பி இருக்குதுங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணுமா இல்லை இங்கேருந்து கனெக்ட் பண்ணுமா அப்படின்னு யோசனை பண்ணாக்கா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ஏரியாவை நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுவீங்க? இந்த ட்ரெண்ட் லைனை கொண்டு வந்து இங்கேருந்து ட்ரா பண்ண சொல்லும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணணும். அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுறோம். நம்ம அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது, ஏரியாவை கனெக்ட் பண்ணிட்டோம், ரைட்டு. ஸோ ப்ரைஸ் இங்கே வருது. எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வருது, ரைட்டுங்களா? ஸோ ப்ரைஸ் வந்தோடனே இது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துட்டு சின்னாரி லோயர் லோ ஃபார்மேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெவலில் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து அகைன் உங்களுக்கு அப்மோ கொடுத்தா அங்கேருந்து பையிங்கான வியூவும் எதிர்பார்க்கலாம், அதுவும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும். இப்போ இதில் வந்து சின்ன கன்ஃபியூஸ் இருக்கலாம். சார் இங்கேருந்து கட் ஆகிட்டு மேலே போயிட்டு இப்போ உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதாவது இந்த மாதிரி உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ தான் இருக்கிற கன்ஃபியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை தூக்கி மாடிஃபிகேஷன் பண்ணி அடுத்த லைன் அப்படி மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இதுவும் ப்ரைஸ் ஒரு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தானே கணக்கப்போம். ஸோ இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தானே கணக்கப்போம். அப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு? இந்த ரெசிஸ்டன்ஸு இதுவும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன திரும்ப அங்கேருந்து சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சார் நடுவில் இது விட்டுலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணாவும் இன்னும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நமக்கு தேவையான 2-3 தொடர்ந்து அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எது டச்சிங் ஆகுதோ அந்த ஏரியா கனெக்ட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. இது நம்ம ஸ்டடிக்காக தான் வச்சுருக்க தவிர இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஃபார்முலா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏரியாவை நம்ம கனெக்ட் பண்ண கற்றுக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியா இப்படி கூட தான் கனெக்ட் பண்ணலாம். சார் இது குச்சி கீழே வந்துச்சு, இங்கே பாடி மேலே டச் ஆகிடுச்சு, இங்கே பாடி கீழே வந்துச்சு அப்படிலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஏன்னா வந்து இப்போ சொல்லித்தரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கன்ஃபியூஸ் போகிற மாதிரி சொல்லி ஷேடோ டு ஷேடோ கனெக்ட் பண்ணணும், பாடி டு பாடி கனெக்ட் பண்ணோன்னா கடைசி வேலை உங்களால் ட்ரெண்ட் லைனே போட முடியாது.
ஏன்னா எவ்ரி ட்ரெண்ட் லைன் ஒரே மாதிரி வரது கிடையாது. அந்த ஏரியாவை நீங்கள் கனெக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போக உங்களுக்கு தெரியும். மேபி இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி போடுங்க. அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணனா உங்களுக்கே தெரியும் அந்த ஏரியா எங்கே கனெக்ட் பண்ண என்ன ஆகுதுன்ற விஷயம் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகணுன்னு ஃப்ரீ வெபினாரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஓகேங்களா? அந்த டெலிகிராம் லிங்க்கை வந்து அந்த வெபினாரோட லிங்க் சென்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் மேபி கடவுள் புனிதத்தில் நெக்ஸ்ட்டு வீக்லேயே ஐ திங்க் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ வெபினாரோட லிங்க்கை வந்து என்னைக்கு டீட்டெயில் எல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து கலந்துக்கலாம். அது வெபினார் எப்படின்னா சும்மா நம்ம ஃபார்மாலிட்டிக்காக வெபினார் அப்படின்ற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களோட லைஃப்பை திருப்பு போட ஒரு வெபினாராக இருக்கலாம் அது. ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீ வெபினார் அப்படின்னா என்ன ஃப்ரீயாக என்ன சொல்லி கொடுத்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரலாம். உங்களுக்கு அந்த சும்மா அட்டென்ட் பண்ணி தான் பாருங்களேன். ஒரு ஃப்ரீயாகவே ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா சரி அதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே. நானும் இதே மாதிரி தான் நினச்சேன். 2007 2010 வந்து இது மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஆன்லைன் வெபினாரில் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெபினார்லாம் காசு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 20,000 30,000 கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணிக்கலைங்களா, அதுக்கே கிட்டத்தட்ட 20,000 25,000 செலவு பண்ணியிருக்கேன் அப்போது 2010. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து கலந்துக்க. உங்களுடைய நாலேஜ் டே பை டே கெயின் பண்ணிங்க. யாருக்கும் தேவையில்லாமல் டிப்ஸு கால்ஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க. இப்போ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பாக அது உங்களை ஒரு நாள் வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது கிடைக்கிற வரலாம் விடாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். தேவையில்லாமல் உங்களுடைய கேபிட்டலை மார்க்கெட்டில் விட்டுறாதீங்க. கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுற வழி பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.